சீசர்கள் சீமோன் பேதுரு, அந்திரேயா, யாக்கோபு, யோவான், பிலிப்பு, பர்த்தலோமியு, தோமா, மத்தேயு, அல்பேவின் குமாரன் யாக்கோபு, தெதேயு, கானானியன் சீமோன், காட்டிக் கொடுத்த யூதாஸ்காரியோத். ஆத்துல ஒரு காலு சேத்துல ஒரு காலு வச்சிருந்தா வேஸ்ட் நம்ம வாழ்வு. ஆத்துல ஒரு காலு சேத்துல ஒரு காலு வச்சிருந்தா வேஸ்ட் நம்ம வாழ்வு. உலகத்துக்கும் மனுஷருக்கும் ஊழியம் செய்யாம இயேசுவுக்காய் வாழும் போது ஜாலி ஜாலி. உலகத்துக்கும் மனுஷருக்கும் ஊழியம் செய்யாம இயேசுவுக்காய் வாழும் போது ஜாலி ஜாலி. இதயத்திலே வேணும் ஹோலி, இதயத்திலே வேணும் ஹோலி. ஆத்துல ஒரு காலு சேத்துல ஒரு காலு வச்சிருந்தா வேஸ்ட் நம்ம வாழ்வு. ஆத்துல ஒரு காலு சேத்துல ஒரு காலு வச்சிருந்தா வேஸ்ட் நம்ம வாழ்வு வாழ்வு வாழ்வு. என்னடா பண்றது? அந்த தாத்தா கொய்யாக்கா விற்க போறாரு. இங்க பாரு, வீந்துருக்கு கொய்யாக்கா. எதுக்கு வானா? வாடா, நம்ம தானடா பசி எடுக்குன்னு சொன்னோம். வாடா போய் எடுக்கலாம். ரொம்ப டேஸ்டா இருக்குலடா. ஆமான்னு சொல்லு. ஆமா. ஐயா, என்ன கொய்யாக்கா எல்லாமே எடுத்துட்டு வந்துட்டேன். என்ன கொய்யாக்காலாம் கம்மியா இருக்கு? நான் காலையில உனக்கு 10 கிலோ அதிகமாலாம் கொடுத்து அமிச்சேன். ஆமாங்க ஐயா. ஏன் இப்போ இவ்வளோ கம்மியா இருக்கு? தெரியல ஐயா. எடுத்து சாப்பிட்டுட்டியா இல்லை உங்க வீட்டில் எடுத்துன்னு போய் கொடுத்துட்டியா? நீ யாருக்காக வித்துட்டியா? சொல்லு, ஏன் இவ்வளோ கம்மியா இருக்கு? இல்ல ஐயா. வானா, நீ இனிமேல் எங்க வேலைக்கு வேண்டாம், நீ போயிடு. அழுறாரு. வாடா, நம்ம போய் சொல்லலாம். இனிமேல் நீ வேலைக்கெல்லாம் வராத, இப்பயோ சொல்லிட்டேன், தயவு செஞ்சு போயிடு. நாங்க தான் உங்களுக்கு எடுத்து சாப்பிட்டோம் பசி எடுக்குதுன்றனால. அவர் இன்னும் தப்பு பண்ணல. அப்படியா? சரி, இந்தாப்பா இந்த காசு வச்சுக்கோ, போயிட்டு வா. தன்னோட தப்பை தானா வெளிப்படுத்தினா மற்றவங்க லைஃப் யூஸ்ஃபுல்லா இருக்கும். உடம்பு வேற ஒரு மாதிரி டயர்டா இருக்கு. வீட்டில் வேற நிறைய வேலை இருக்கு. தோட்டம்லாம் க்ளீன் பண்ணணும், தோட்டத்தில் தண்ணிலாம் பாய்ச்சணும். நம்ம யாரை கூப்பிட்டு வேலை செய்ய விடலாம்? சரி, நம்ம பெரிய பையனை கூப்பிடலாம். பெரியவனே, எங்கடா இருக்க? வரேன்ப்பா. கொஞ்சம் தோட்டத்தில் வேலை இருக்கு, அதெல்லாம் முடிச்சுட்டு வந்துருப்பா. அதெல்லாம் முடியாதுப்பா, எனக்கு உடம்பு டயர்டா இருக்குப்பா. பெரியவனை வேலை செய்ய சொன்னோம், அவனும் உடம்பு முடியலன்னு சொல்லிட்டான். சரி, சின்னவனை கூப்பிடலாம். அப்பா வேற வேலை சொன்னாரு, நம்ம மட்டும் செய்ய மாட்டோம்னு சொல்லிட்டோமே. சின்னவனே, எங்கடா இருக்க? என்னப்பா? கொஞ்சம் தோட்டத்துல வேலை இருக்கு, அதெல்லாம் செஞ்சுட்டு வந்துருப்பா. சரிப்பா, செய்யறேன்ப்பா. அப்பா வேற நம்மள வேலை செய்ய சொன்னாரு, நம்ம போய் விளையாடிடலாம். அப்பா வேற வேலை சொன்னாரு, நம்ம மட்டும் செய்ய மாட்டோம்னு சொல்லிட்டோமே. நம்ம சும்மா தானே இருக்கோம், போய் செய்யலாம். அப்பா, நான் வேலை எல்லாம் செஞ்சிட்டேன்ப்பா.
இதே மாதிரி தான் ஏசப்பா நம்மளுக்கு நிறைய கட்டளைகள்லாம் கொடுக்குறாரு. அதை நம்ம செய்கிறோம்னு சொல்லிட்டு செய்யவே மாட்டோம். இந்த கதையிலேருந்து நாங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா, இனிமேல் எந்த கட்டளைகளும் செய்கிறோன்னு ஒத்துக்குனா இனிமேல் அது செய்யணும். ஐயா கொஞ்ச நாளாகவே சொல்லியிருந்தாரு, மற்றவங்க இடத்துல போய் சுவிசேஷம் சொல்லுங்கன்னு. நாங்கள் உங்கள் இடத்துல சுவிசேஷம் சொல்லியிருக்கோம். நீங்கள் மனம் திரும்புவீங்கன்ற நம்பிக்கையில்.